ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செம்ம மாஸ் சீரீஸான டைரண்ட் ஆஃப் த அதர் வேர்ல்டு பிரிசன் மை ஷேடோ கேன் எவால்வ் இன்ஃபினிட்லியோட மிரட்டலான 12th எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் தான். அது மட்டும் இல்லை, எபிசோடு 11 நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் கவலைப்படாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, உடனே செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி நிறைய மேன்வா சீரிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்க. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். பேக் அட் த ஹவுஸ், கின்சி கால் ஆன்சர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதா சொல்கிறா. பேந்தர் கேங் அவங்க ஹோல்டு பண்ணியிருந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்லாட்டுக்கு ஹை ப்ரைஸ் பே பண்ணுனதா சொல்கிறா. அவங்க பை பண்ணுவாங்கன்னு எப்படி அவ்வளோ ஷோராக இருந்தேன்னு கேட்குறா. ஹீரோ ரிப்ளை பண்ணுறான், இட்ஸ் பிகாஸ் அவங்க சீசன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கிவ் அப் பண்ண மாட்டாங்க. தனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னு சியான் சொல்கிறா. மைனிங் ஃபீல்டோட சம் அன்ரிட்டன் ரூல்ஸ் இதில் இன்வால்வ் ஆகியிருக்குன்னு லீ எக்ஸ்பிளைன் பண்ணுறான். மோர் மணி மேக் பண்ண சூப்பர்வைசர்ஸ் மற்றும் மேனேஜர்ஸ் எல்லாம் ஹை லெவல் மெட்டீரியல்ஸை ஹைடு பண்ணுவாங்க, பெஸ்ட் எக்யூப்மெண்ட் கிடைக்க. பாஸ்ட்டில் பேந்தர் கேங் மெர்சனரி கில்டு கிட்ட இருந்து மிஷின்ஸ் அக்செப்ட் பண்ணி அவங்களோட ராபரி டார்கெட்டை செட்டப் பண்ணுவாங்க. சின்ஸ் அவங்க இல்லீகல் திங்ஸில் குட்டாக இருந்ததால் ராப் பண்ணப்பட்டதா கூட அத்தாரிட்டிஸுக்கு யாரும் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ யூஸ்வல் பாத் கட் ஆஃப் ஆனதில் அவங்க ஹையர் ப்ரைஸ் பே பண்ணுவாங்க. ஸ்லாட்ஸை ஹை ப்ரைஸுக்கு செல் பண்ண கூட ஜஸ்ட் லிட்டில் மோர் மணி தான் மேக் பண்ணுவோம்னு ஜின் சொல்கிறா. ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணுறான், ஆனால் இன்னும் இருக்குது. ஆல் தோஸ் ஆல்டர்னேட்டிவ் டைமண்ட்ஸுக்கு போன ரீசன்ட் ட்ரிப் சும்மா இல்லை. போர்ட்டலுக்கான என்ட்ரன்ஸான சியான் கேட்குறான். ஹைஜனில் இருக்கிற ஆல் என்ட்ரன்ஸையும் மார்க் பண்ணிட்டதாகவும் எனி டைம் ஓப்பன் பண்ண முடியும்னு ஹீரோ ரிப்ளை பண்ணுறான். இப்போ யார் ஹை ப்ரைஸ்டு ஸ்லாட் வாங்கினாங்கன்னு க்ளோஸ்லி வாட்ச் பண்ணி பிளாக் பேந்தர் டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ண பீப்புள் தேவை. கிரேட் ஐடியான்னு கின்சி சொல்கிறா. என்ட்ரன்ஸ் பற்றி டூ மெனி பீப்புளுக்கு தெரிய வேணாம்னு லீ ரிப்ளை பண்ணுறான். ட்ரஸ்டட் பீப்புளை மட்டும் கூட்டிகிட்டு போகணும், தானும் போக விரும்புகிறதா கேர்ள் சொல்கிறா. ஏன்னா நியாயத்துக்கு போராடுதுன்னா அவளுக்கு கொல்ல பிரியம். ஹீரோ ஸ்மைல் பண்ணி இந்த டஞ்சனை டுகெதர் ஃபினிஷ் பண்ணலாம்னு சொல்கிறான். ஒரு ட்ரக் டிரைவ் ஆகுது, எக்யூப்மெண்ட் ரியலி ஒர்த் அ லாட் ஆஃப் மணின்னு ஓல்டு மேன் சொல்கிறாரு. ஓல்டு மேன் வாங் ஒரி பண்ண வேணாம்னு சொல்கிறாரு. அவருக்கு ஷேர் கிடைக்கும் ராக்கை நோக்கி டிரைவ் பண்ணும்போது. அவர் கிரேட்ஃபுல்லாக இருக்கிறதா சொல்கிறாரு. கவனமாக இருக்க சொல்லி வாங் சொல்கிறாரு. என்ன நடக்குதுன்னு மேன் கேட்குறான். கிரவுண்டில் இருந்து செவரல் ஸ்பைக்ஸ் க்ரோ ஆகுது, அதை அவாய்ட் பண்ண கார் ஸ்ரவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. பேக்கில் கார்கோ ஹோல்டு பண்ணி இருக்கிற எவரி ஒன் ட்ரம்பிள் ஆகுறாங்க. சடன்லி ட்ரக் வால் மேலே கிராஷ் ஆகுது. வாங் கெட் அவுட் ஆகி என்ன ஆச்சுன்னு கார்கோ ஓகேவான்னு கேட்குறாரு. கார்கோ டெஃபினெட்லி ஃபைன்னு மொவாக் வச்சிருக்கிற மேன் சொல்கிறான். ஆனால் அவங்க எல்லாரும் ஜூன் ட்ரபுளில் இருப்பாங்கன்னு சொல்லி தன்னோட எபிலிட்டி வச்சு செவரல் ஸ்பைக்ஸை க்ரியேட் பண்ணுறான். அட்வான்ஸ்டு யூஸருக்கு அகைன்ஸ்டாக இருக்கோம்னு ரியலைஸ் பண்ணி மினர் ஸ்க்ரீம் பண்ணி ரன் ஆக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரன் பண்ண வேணாம்னு மேன் சொல்கிறான். ஏன்னா அவன் இன்னும் ஃபன்னை ஹேவ் பண்ணலை. ஆனால் ஹீரோ அப்பியர் ஆகி அவனை ஃபஸ்ட்டு டேக் கேர் பண்ண போகிறதா சொல்கிறான். ஷேடோ டெலிபோர்ட் யூஸ் பண்ணி அவன் பின்னாடி அப்பியர் ஆகிறான். தன்னோட ஃபன்னை ரூயின் பண்ண யாருக்கு டேர் இருக்குன்னு மேன் கேட்குறான். கொள்ளையடிக்கிறது ஒரு விஷயம்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ மூவ் ஃபார்வர்டு பண்ணுறான். டூ ஃபாஸ்ட்டாக இருக்கான்னு நினச்சி அந்த ஆக்சிடென்ட் ரெடிட்டரிட் ஆகிறான். ஹீரோ அவனை கிராப் பண்ணி ஆக்டிங் ஸோ கேர்லெஸ்ஸி இஸ் நாட் குட்டுன்னு சொல்கிறான். ஷிஃப்ட்டு மூவ் வச்சு அவனை வாளுக்கு அகைன்ஸ்டாக நியூட்ரலைஸ் பண்ணுறான். அவன் யாருன்னு ஆக்சிடென்ட் கேட்குறான். மூவ் மேக் பண்ணாமல் இருக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும்னு சஜஸ்ட் பண்ணுறான். இல்லைனா அவனோட பிரதர்ஸ் அவனை போக விட மாட்டாங்க. ஆல்ரெடி தன்னோட ஸ்குவாடில் டிஃபீட் செய்யப்பட்ட இந்த ரேங்க் காய்ஸ் பற்றி பேசுறியான்னு லீ கேட்குறான். இது என்னன்னு கேட்டு மேன் ஷவுட் பண்ணுறான். அந்த பீப்புளை என்ன பண்ணணும்னு சி கேட்குறான். நோன்னு ஹீரோ சொல்கிறான். இப்போது அவங்கள டிஃபீட் பண்ணுறது பிளாக் பேந்தர் கேங்கை டூ ஈஸிலி லெஃப்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி ஆகிடும். அவன்கிட்ட பெட்டர் பிளான் இருக்குது. மேன் பெயினில் கிராண்ட் பண்ணுறான். ஸோ பேக் ஆகி பிளாக் பேந்தர்ஸ் கிட்ட லீ ஷேடோ கேங் தான் இது எல்லாத்தையும் செஞ்சதுன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். டேஸ் லேட்டர் ஹாஸ்பிட்டலில் போ அவங்க நேம்ஸை ஸ்க்ரீம் பண்ணுறான். அவங்களோட ஆப்பனன்ட் சடன்லி எப்படி ஸோ பவர்ஃபுல் ஆனான்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறான். சர்ஃபேஸில் பேட்லி இன்ஜூர் ஆன மாதிரி தெரியலனாலும் மென்னுக்கு ஆக்சுவலி சீரியஸ் இன்டர்னல் இன்ஜூரிஸ் இருக்கிறதாவும் ரெக்கவர் ஆக லாங் டைம் ஆகும்னு செக்ரட்டரி சொல்கிறான். 5 மில்லியன் பர் பர்சனுக்கு குறையாமல் காஸ்ட் ஆகும். 6 ஆஃப் தெம்முக்கு டோட்டல் 30 மில்லியன் ஆகும். தென் ஒரு மெசேஜ் அரைவ் ஆகுது. அவங்களோட அதர் 2 டீம்ஸும் ஃபெயில் ஆகிட்டதா ரிப்போர்ட் பண்ணுறான். போ இதை கொஷின் பண்ணுறான். யார் செஞ்சதுன்னு கேட்க லீதான்னு செக்ரட்டரி சொல்கிறான். போ இது எப்படி ஈவன் பாசிபிள்னு கொஷின் பண்ணுறான். 3 ஆல்டர்னேட் டைமென்ஷன் இருந்தது. லீயால் ஃப்ளை பண்ண முடிஞ்சால் கூட சேம் டைமில் அப்பியர் ஆக முடியாது.
செக்ரட்டரி அது உண்மைதான்னு சொல்கிறான். ஆனால் ரியலி லீ தான் அவனே தனியாக செஞ்சான். அவனோட மென் சீக்ரெட்லி வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. டைமென்ஷனில் அவங்க எல்லாரும் டிஃபீட் செய்யப்பட்டு டிசரையில் த்ரூ பண்ணப்படுறதா அவங்க வாட்ச் பண்ணுறாங்க. ஹீரோ கேமரா பக்கம் திரும்பி சீக்ரெட்லி ஃபிலிம் பண்ணுறீங்களான்னு கேட்குறான். அப்புறம் பேந்தர் கிட்ட அவனோட சபார்டினேட்ஸ் வீக்குன்னு தனக்கு தெரியும்னா அவன் பர்சனலி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்கிறான். ஸோ மெனி சபார்டினேட்ஸுக்கு half a year to a full year ட்ரீட் பண்ணுறது பெரிய செலவாகும். போ என்ரேஜ் ஆகுறான். ரைட் நவ் அந்த காய் கூட ஸ்கோர் செட்டில் பண்ண போகிறதா சொல்லி ஃபோனை ஸ்மாஷ் பண்ணுறான். இந்த வேர் ஹவுஸ் ஏன் இந்த பிளேஸுக்கு வந்தோம்னு ஜின் கேட்குறா. முன்னாடி QC கூட டீல் பண்ணும்போது ஆக்சிடென்ட்லி பிளாக் பேந்தர் கேங்கை டிஸ்கவர் பண்ணதாகவும் போ தானே டீமை லீட் பண்ணுவான்னு பெட் பண்ணுறதாகவும் ஹீரோ சொல்கிறான். பேந்தர் அவையாக இருக்கும்போது வேர் ஹவுஸை ரைட் பண்ண பிளான் பண்ணுறீங்களான்னு கின்சி கேட்குறா. ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணுறான். அப்புறம் ஃபோன் கிராப் பண்ணி ஆன்சர் பண்ணுறான். பேந்தரும் அவனோட மென்னும் டைமென்ஷன் நம்பர் 3க்கு ஆல்ரெடி லெஃப்ட் ஆகிட்டதா அதர் எண்டில் இருக்கிற சம்மோன்னு சொல்கிறாங்க. ஹீரோ அவங்கள கண்காணிக்க சொல்கிறான். பேந்தர் தானே டீமை லீட் பண்ணுறதா லீ சொல்கிறான். நத்திங் வென்ட் ராங்னு மேக் ஷோர் பண்ணிக்க. அவன் சம்டைம் பை பண்ண போகிறான். அவன் பி ரேங்க்னும் அவன் கூட மாஸ்க்டு மேன் போகலாம்னு கேர்ள் சொல்கிறா. ஆனால் நாட் நெசசரின்னு ஹீரோ ரிப்ளை பண்ணுறான். அவன் அவங்க கூட ஃபைட் பண்ண போகிறதில்ல. டிவானை கூட்டிகிட்டு போகிறது ஜஸ்ட் இன்கன்வீனியன்ஸாக இருக்கும். கேர்ள் ஆர்கியூ பண்ண ட்ரை பண்ணுறா. ஹீரோ அவளை ஒரி பண்ண வேணாம்னு சொல்கிறான். டேஞ்சரில் இருந்தால் கூட குயிக்லி ரிட்டர்ன் ஆக போர்ட்டல் யூஸ் பண்ணுவான். கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லி கின்சி கேட்குறா. போர்ட்டலுக்குள்ளே நல்ல பொருட்கள் மட்டும் கிடைச்சதாகவும் பெரிய லாபம்னு எவரி ஒன் கமெண்ட் பண்ணுறாங்க. பாஸ் இந்த பெஸ்ட்டுன்னு அவர் மூவ் மேக் பண்ணதில் இருந்து லீயும் அவனோட குரூப்பும் ஃபேஸஸை கூட காட்டலைன்னு சபார்டினேட் சொல்கிறான். அவன் மெரி மினர்னு போ சொல்கிறான். ஃபியூ சீராங் ஹெல்ப்பர்ஸ் இருந்தால் கூட நோ கைண்ட் ஆஃப் ட்ரிக்கும் ஃபார் எவர் லாஸ்ட் ஆகுது. பட் சடன்லி அவன் சம்திங் சென்ஸ் பண்ணி டேர்ன் அரவுண்ட் ஆகி யார் அங்கன்னு கேட்குறான். லீ சபார்டினேட் நெக்கை சுற்றி ஷேடோ கிரியேட் பண்ணுறான். பி ரேங்கோட பர்செப்ஷன் ட்ரூலி இம்ப்ரெசிவ்னு சொல்கிறான். போ அவனோட நேமை கால் அவுட் பண்ணுறான். தான் ஜஸ்ட்டு ஸ்மால் டைம் மினர் தானே, ஏன் அவ்வளோ டென்ஸாக இருக்கணும்னு லீ கேட்குறான். பாஸை சேவ் பண்ண சொல்லி ப்ளோன் மேன் கெஞ்சிறான். மூவ் பண்ண வேணாம்னு ஹீரோ வான் பண்ணுறான். ஏன்னா சேஃப்டி கேரண்டி பண்ண முடியாது. போ ஸ்பெல் காஸ்ட் பண்ணி அவங்க டூகெதராக டிஃபீட் செய்யப்படலாம்னு சொல்கிறான். பஸ்ட்டு சபார்டினேட்ஸை ஹிட் பண்ணுது. அவன் ஸ்க்ரீமோட நியூட்ரலைஸ் செய்யப்படுறான். லீ ஷேடோ டெலிபோர்ட் யூஸ் பண்ணி அவன் ஓன் மென்னை கூட ஸ்பேர் பண்ணலன்னு ட்ரூலி இன்க்ரெடிபிள் பாஸ்னு சொல்கிறான். போ திரும்பி அனதர் ஃபயர் பால் த்ரூ பண்ணி இந்த ரேட் ஹைட் ஆகுறதா சொல்கிறான். ஆனால் சம்திங் டிஃப்ரெண்ட்டை நோட்டீஸ் பண்ணுறான். பிரதர் பேந்தர்ஸ் மிஸ் பண்ணிட்டதா சபார்டினேட் சொல்கிறான். சபார்டினேட்ஸ் ஹை ரிஸ்க் ஜாபில் இல்லையான்னு லீ கொஷின் பண்ணுறான். பிரதர் பேந்தர்ஸை ரெக்லெஸ்ஸாக இருக்க வேணாம்னு ஒன் ஆஃப் தெம் கேட்குறான். அவனை டிஃபீட் பண்ணுற வரைக்கும் மென்னை லாஸ் பண்ணுறத பற்றி கேர் பண்ணலைன்னு போ சொல்கிறான். திஸ் டைம் எங்கே ஹைட் பண்ணுறான்னு பார்க்குறியேன்னு கத்தி ஃபயர் டொர்னோடோ கிரியேட் பண்ணுறான். சபார்டினேட்ஸ் டெனியலில் ஸ்க்ரீம் பண்ணிக்கிட்டு ரன் பண்ணுறாங்க. ஹீரோ டிஸ்டன்ஸில் இருந்து வாட்ச் பண்ணுறான். ஃப்ளேம்ஸ் அவங்கள ஹிட் பண்ண அவங்க ஸ்கேட்டர் ஆகி கன்ஃபர்டேஷனில் இருந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஹைட் பண்ண ராக்குக்கு பின்னாடி போக லீ ஷேடோ டெலிபோர்ட் யூஸ் பண்ணுறான். போ மோர் ஃபயரை அன்லீச் பண்ணி ஹீரோ நேமை ஷவுட் பண்ணி வெளியே வா சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒளிகிறது மட்டும்தான். பி ரேங்கை அண்டர்ஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்னு கிளம்ப வேண்டிய நேரம்னு ஹீரோ நினைக்கிறான். அப்புறம் அவன் திரும்ப போகும்போது அவன் ஃபேஸில் இருக்க போகிற லுக்கை ஜஸ்ட் இமேஜின் பண்ண முடியுதுன்னு சொல்கிறான். பேக் அட் ஹிஸ் வேர் ஹவுஸ் வாட் இன் த வேர்ல்டு ஹேப்பன்டுன்னு போ டிமாண்ட் பண்ணுறான். ஷேடோ கேங்கும் கின் ஃபேமிலி யங் மிஸ்ஸும் தான்னு மேன் சொல்கிறான். 2 பி ரேங்க்ஸும் டசன்ஸ் ஆஃப் சி ரேங்க்ஸும் கொண்டு வந்ததா அனதர் காய் சொல்கிறான். போ தங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இது ரொம்ப நல்லதுன்னு கத்துறான். அதே சமயம் சபார்டினேட் ஸ்பேர் பண்ண சொல்லி கெஞ்சுறான். ஆனால் அவன் பாடி ஃப்ளேம்ஸில் என்ஹெல்ப் ஆகி நியூட்ரலைஸ் செய்யப்படுறான். லீக்கு ஏன் சோ மெனி அசிஸ்டண்ட் இருக்காங்கன்னு யோசிக்கிறான்னு ஆச்சரியம் இல்லை. போ சொல்கிறான் இது கின்சின் ஃபால்ட்டு. அப்புறம் அவன் திஸ் டைம் டூ ஸோ ரூடாக இருந்ததுக்கு தன்னை ப்ளேம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். எல்ஸ்வேர் இந்த மேட்டர் என்ஸ் இயர்னு குயிக்கோ சொல்கிறான். எப்படின்னு போ கேட்குறான். ஏன்னா அவன்கிட்ட இருந்த எவரி திங்கும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன் ஒர்த்து. என்ன செய்ய முடியும்னு ஜியோ கேட்குறான். கின் ஃபேமிலி கூட வார் ஸ்டார்ட் பண்ண சம் மென்னை சென்ட் பண்ணணுமா. கின் ஜியா சாங் டெம்பரரிலி ஹைஜீனுக்கு வெளியே இருந்தால் கூட கின்சி ஸ்டில் யாராலையும் டச் பண்ண முடியாத ஒருத்தி. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இது கிரிட்டிக்கல் மூமெண்ட். லாஸ் எவ்வளோ கிரேட்டாக இருந்தாலும் இப்போதைக்கு என்டூர் பண்ணிப்பேன். செகண்ட் லாங்கர் கூட வெயிட் பண்ண முடியாதுன்னு போ ரிப்ளை பண்ணுறான். நடக்கக்கூடிய மிக மோசமானது என்னன்னா கின்சி மற்றும் லீயை டிஃபீட் பண்ணிவிட்டு ஹைஜனை விட்டு லீவ் பண்ணுறது தான். ஆனால் சடன்லி ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணுறான். அவனோட ஓன் டிஃபீட்டை சீக் பண்ண அவன் இன்சிட் பண்ணனான்.
அவனை இப்போவே ஸ்டாப் பண்ணுவேன்னு ஜிகோ சொல்கிறான். அவனுக்கு முன்னாடி செவரல் மான்ஸ்டரை அன்லீச் பண்ணி அவனோட ட்ரூ ஃபேஸை ரிவீல் பண்ணுறான். இதோட இந்த எபிசோடு முடியுது, இந்த சீசனும் முடியுது. உங்களை நான் அடுத்த வீடியோவில் ஒரு புது மேன்வா சீரிஸோடு பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.